शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த குருமூர்த்தியே பரமேஸ்வரனாக வர்ணிக்கிறார். முதல்ல ஜீவஸ்வரூபமான உலகத்தை பார்த்துட்டு இருக்கான். ஆனா சொப்பனம் பார்க்கிற மாதிரி பார்க்கிறான். முடிச்சு விட்டான்னா இவன் சாத்தா திருமஸ்வரூபம் அப்படிங்கிறத சொன்னார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஜெகத்து இதாவது காரணமாக இருப்பதே யார், அந்த ரூபத்துல தட்சிணாமூர்த்தியை வர்ணிச்சு அந்த தட்சிணாமூர்த்தி தான் நம்ம குரு ரூபமா இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்படியானால் இது ஒரு திருஷ்டாந்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பீஜஸ்வான் சர்வம் குரோ ஜெகதிதம் பிரான் குருவிகல்பம் புனः மாயா வைசிக தேச கால கலனா வைசித்திர சித்ரீகிருதம் மாயாவீவ விகிருஹயத்யபி மகாயோகீவயத்வேஷ்டயா பக்மம் ஸ்ரீகுருமூர்த்தயே நமயம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே. சின்ன விதை, அதுல இருந்து ஒரு முறை அப்புறம் பெரிய மரமான முறைச்சு வருது. விதை போட்டதுனாலதான் இந்த மரம் வந்தது. விதைக்குள்ள அந்த அற்புதம் சூக்ஷ்ம ரூபமாக இருந்து அதுதான் இப்படி பெரிய வருது. அப்படிதான் இதுல பெரிய மரம் சூக்ஷ்ம ரூபமாக எங்க இருந்ததுன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி அந்த சின்ன பீஜத்துக்குள்ள இருந்தது. பீஜத்து அந்தகா அங்குரகா இல்லை. சத்காரியவாதம் அப்படிங்கிறது வேதாந்தத்துக்கு அபீஷ்டமான ஒரு சித்தாந்தம். காஞ்சா கூட சத்காரியவாதங்கிற சித்தாந்தத்தை சொல்லுவா. அந்த விஷயத்தை வேதாந்திகளும் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு காரியம் உண்டாவதற்கு முன்னாடி இருக்கு இல்லை அப்படிங்கிற ரெண்டு வாதம். இந்த உதாரணத்துக்கு முன்னாடி இல்லை, உதாரணத்துக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தான் அசத்காரியவாதம் சொல்லுவாங்க. பானையானது ஒருவன் அதை தயார் பண்றதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையா, வேறொரு பானை இல்லை, அவன் தயார் பண்ண அந்த பானை சொல்றான். எந்த பானை அவன் தயார் பண்றானோ அந்த பானையானது இவன் தயார் பண்றதுக்கு முன்னாடி இருந்துதா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொன்னா இது அசத்காரியவாதம். சத்காரியவாதம்னு சொன்னா அது இருந்தது, இருந்துதா அப்ப எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா இருந்தது, ஆனா வெறும் மண்ணா இருந்தது. இந்த பானை மண்ணா இருந்தது, மண்ணாக மாத்திரம் வருது. ஏன் சொல்றோம்னா, பானை வந்ததுக்கு அப்புறம் மண்ணாதான் இருக்கு. பானை வந்ததுக்கு அப்புறம் மண்ணை காட்டியும் வேறாண்தாக ஆயிடுது. அப்படி கடைசியில முடிவடைக்கும் போது மண்ணாவே இருக்கிறது, மண்ணாவே ஆயிடுது. ஆக அது 3 காலத்திலையும் மண்ணாதான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி மண்ணாக மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா இது சத்காரியவாதம். பானை பானையாவே இருந்தது. உதாரணத்துக்கு முன்னாடி பானை உதாரணத்துக்கு முன்னாடி பானையாகவே இருந்ததுன்னு சொல்றது சத்காரியவாதம் இல்லை. அப்படி இருந்தா உண்டாக வேண்டியது இல்லை. பானை உதாரணத்துக்கு முன்னாடி மண்ணாக மட்டும் இருந்தது. பானை உதாரணத்துக்கு அப்புறம் பானையாகவும் மண்ணாகவும் இருக்கு. மறுபடியும் அழியும் போது திருப்பி மண்ணாகவே இருக்கு, பானையாக இல்லை. இதுதான் சத்காரியவாதம். பீஜஸ்ய அந்தக அங்குரகமும் இதே மாதிரிதான். இந்த பெரிய மகாவிருஷமானது முன்னாடி ஒரு விதையா இருந்தது, மறுபடியும் விதையா இடப்படுறது இல்லை. இதுல இருந்து வேற விதைகள் வரலாம். அதுக்கு மூலம் என்னன்னு பாருங்க. அதுக்கும் மூலம் சொல்லி மூல காரணத்துலதான் போய் அழியும். அதுதான் அந்த மூல காரணத்துக்கு சொல்லுவாங்க. இது சும்மா நமக்கு புரிய வச்சிருக்கிறதுக்காக விதைக்குள்ள இவ்வளவு பெரிய விருஷம் இருக்குது இல்லையோ தெரியாத மாதிரி, அந்த மாதிரி இந்த உலகமானது உண்டாவதற்கு முன்னாடி பிரளய காலத்திலே பிரளய காலத்திலே இறுதி கல்பம் அதோடைய சொரூபமே தெரியாம இருந்தார். இருக்கிறதுதான் மாழைக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது எப்படி வந்தது? மாயா வைசிக தேச கால கலனா வைசித்திர சித்ரீகிருதம். மாயங்கிறது ஒண்ணு அசாதாரணமான வஸ்து, வேதாந்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ வஸ்து. அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி. அந்த கடனா பணியது
நம்மளால கட்டுப்பாட்டாளர்களெல்லாம் பண்ணி வைக்க முடியும். இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணோமோ அதெல்லாம் முடியும்னு பண்ணிடும். அப்பேற்பட்ட கட்டி அதுக்கு உண்டு, அதை கட்டலாம். அப்ப அந்த மாயையானது ஒரு தேசத்தை இருக்கா சொல்றாங்க. இந்த நாள் பிரளய காலத்தை இப்ப ஏன் திடீர்னு மரத்துக்கு திரும்பி மரத்தையே உண்டாகும். அப்ப நாம சொல்லுவோம் அதுக்கு ஒரு காலம் வந்து விட்டு, வெற்றி காலம் வந்து விட்டு, காலங்கிறது எங்கே வந்தது, எப்படி வந்தது, இந்த காலம் முன்னாடி வராது திடீர்னு எங்கேன்னு வந்ததுன்னு கேட்டா அதுவும் மாயான வந்ததுதான். திருப்பி வரத்துக்கு வேண்டிய காலம் வந்ததுங்கிறதும் மாயைதான். மாயைதான் அது எங்க அந்த திருப்தி ஏற்படணுங்கிற அந்த தேசம் வந்ததுங்கிறதும் அந்த மாயைதான். மாயா கல்வியில தேச கால கலனம். இந்த தேசத்துல இந்த காலத்துல இப்படி இப்படி திருப்தி ஆகணும் அப்படிங்கிறத அந்த மாயாலேயே கல்விக்கிட்டார். மாயை நேரம் அது கல்வி பண்ண முடியாது. மாயை வச்சு அந்த சுவாமி அதுக்கு எல்லாத்தையும் அதிஷ்டாத்தாவாக இருந்து பண்ணிட்டார். வைத்தியத்திர ஏகப்பட்ட வைத்தியம் உலகத்துல உள்ள வைத்தியத்துல என்ன போல இன்னொன்னு இல்லை, வித்தியாசமானது, குணங்கள் வேற, பிரயோஜனங்கள் வேற, எல்லாம் வித்தியாசப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜெகத் உலகத்தை உண்டாக்குகிறார். வேற உண்டாக்குகிறார்கள் இல்லை, தெரியப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தார். மாயாவீக விரும்பையை ஒரு மாயாவி இந்திரியார விதியை காண்பிக்கிறான். அது பார்க்கிறவாளுக்கு ஒரு பொழுதுபோக்கு தான். இந்த உண்மையே இல்லையே, அவன் பாட்டுக்கு ஒரு யானையை கொண்டு வரான், அதை கொண்டு வரான், இதை கொண்டு வரான், அதான் காண்பிச்சிருக்கான். எப்படி இந்த இல்லாத இடம் இருக்குது அப்படின்னு கேட்டா மாயை. அது ஒண்ணுமே ஒரு சகாயத்துக்கு ஒண்ணு இல்லாமல் இவர் அந்த மாயையை வச்சுட்டே எல்லா உலகத்தை பிரிச்சு பண்ணிட்டார். சாதாரணமா குறைவன் ஒரு பானை உண்டாக்கணும்னு சொன்னா வெறுக்கையோடு இருந்தா பானை உண்டாக்க முடியும். அவங்களுக்கு ஏகப்பட்ட சமாச்சாரங்கள், சகாயங்கள் வேணும், உபகரணங்கள்லாம் வேணும், மண்ணு வேணும், அதெல்லாம் இருந்தா தான் அவனால பண்ண முடியும். ஆனால் இவர் விட்டாரு ஜெகத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு உபகரணம் கூட வச்சுக்கல. ஏகமே அசூரியம். பழைய காலத்துல இவர் ஒருத்தர் மாதம் தனியா இருந்துட்டார், ஒண்ணுமே கூட இல்லை. ஆனா உலகத்தை பற்றி கொடுத்தார். அதுதான் மாயாவின் இருக்கான்னு சொல்றார். மாயாவிய விரும்பயன் மகாயோக. மாயாவிங்கிற திருஷ்டாந்தத்துல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா நான் வேற ஒரு உயர்ந்த திருஷ்டாந்தம் கொடுக்கிறேன். மகாயோகீஸ்வர். சங்கல்ப மாத்திரத்துல யோகிகள் தன்னுடைய சக்தியாக இலவான திருப்தி பண்ண தேவதைகள்லாம் நினைச்ச மாத்திரத்தை திருப்தி பண்றான்னு சொல்றாங்க. அதெல்லாம் யோக சக்தி. அந்த மாதிரி மகாயோகி எப்படி ஒரு நினைச்ச மாத்திரத்துல திருப்தி பண்றாரோ அதை போல இவர் நினைச்ச மாத்திரத்துல உலகத்தை திருப்தி பண்ணி சொல்றார். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் அப்படின்னா யாரு? ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் தான் இந்த தட்சிணாமூர்த்தி. ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இது இரண்டாவது. மூணாவது ஸ்லோகத்துக்கு கதாத்மகமபத்கல்பார்த்தகம் பாகதே கல்பார்த்தம் பாகதேன்னு பார்க்கணுண்டு. ஆக்ஷா தத்துவமசி வேதரதா யோகோ பயத்யாஸ்ரிதாம் சாட்சாத்கரணாத் பவேன்ன புனராவృత్తిர்பவாம் தோரிதோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. உலகம் நமக்கு தெரிகிறதோ எப்படி தெரிகிறது? இருக்கிறதானே தெரிகிறது. எதெல்லாம் நம்ம காண்றோமோ அதையெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. இருப்பதாக தான் தெரியும். இல்லேன்னு ஒரு வஸ்து கூட தெரியல. இல்லேன்னு ஒரு வஸ்து கூட தெரியல. ஆராய்ச்சி கேட்கலாம். இந்த இடம் இல்லேன்னு தெரியுது சொல்லலாமா? இந்த பானை இல்லேன்னு தெரியுதா தெரியலையான்னு? பானை இல்லேன்னு சொல்லி பானை தெரியுது. இல்லையே பானை தெரியலையே இல்லையா? பானை தெரியறதா தெரியலையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? பானை தெரியல. பானை தெரியலேன்னு இருந்தால்தான் பானை இல்லைன்னே அவர் சொல்லிட்டு இருக்கான். பானை தெரியுமானால் இருக்குன்னு தான் தெரியும். பானை தெரியக்கூடிய வஸ்து இருக்குன்னு தான் தெரியும். இந்த பானை இல்லைன்னு சொல்றவனுக்கு பானை அங்க தெரியல. பானை அங்க தெரியாததான் பானை இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால இல்லைன்னு ஒரு வஸ்துவும் தெரியாது முடிவு பண்ணிக்கிறது. தெரியுதா? அது இருக்குன்னு தான் தெரியும். புரணம் பதாத்மகம் பதாத்மகம் புரணம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியறதுன்னு சொல்றோம். இதான் சத் சத்தம் சொல்லப்படும்.
கர்த்தர் சொல்லக்கூடியது என்னன்னா அதுதான் பரமாத்மா பழைய மேலும் அக்ராசி அந்த பரமேஸ்வர சொரூபமே அது இப்ப எங்க தெரிகிறது ஆபத்கல்பார்த்தகம் அது சத்து சத்துனா நிஜமான சத்து பரமார்த்த சத்து ஆனா அது எங்க இப்ப தெரியுதுன்னா அசத்கல்பமாக சத்து இல்லாத ஒரு உலகத்திலே சேர்ந்து தெரிகிறது அசத்கல்பார்த்தகம் நாம பொய்யான வஸ்துவெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா தெரியுதோ இல்லையோ ஒரு பிராந்தன் கமையாலே ஒரு கயத்தவை பாம்பு அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு தெரியக்கூடிய அந்த பாம்பானது பொய் நிஜம் இல்லை ஆனா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா நிஜம்னு தெரியுது அதனாலதான் அவன் ஓடுறான் சரியா ஆக அந்த பொய்யான பாம்பு கூட அதை காண்றவனுக்கு சத்தியமா தெரியறதோ இல்லையோ அது எப்படி சத்தியமா தெரியுதுன்னு சொன்னா இந்த சத்தியம் தான் அதோட கூட சேர்ந்து தெரியுது இந்த சத்தியமானது கூட சேர்ந்து தெரிவித்து இருக்கிறதுனாலே அசற்கல்பமான அர்த்தங்கள் எல்லாமே சத்தியமாக தெரிகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இந்த தெய்வஸ்மரணம் பதார்த்தம் அசற்கல்பார்த்தகம் ஆசத்து தெரியுதா இரண்டாவது இந்த சத்ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் சாந்தோக்கியத்தினுடைய 6வது அத்தியாயம் கரையோ சுவாமி என்ன பண்றா வீட்டுல ஆரம்பிச்சு 9 தடவை தத்துவத்தையும் உபதேசம் பண்ணுங்க யார் உபதேசம் பண்ணானா அவரே உபதேசம் தட்சிணாமூர்த்தி சொல்லுவோம் அவரேதான் சாட்சாத் சத்வமசி இது வேதவதா எந்த ஒரு சத்ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் இப்ப காட்டிக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சத்ஸ்வரூபம் தான் நீ கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத உபதேசிக்கிறது இந்த மகாவாக்கியம் இந்த மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றவராக இருப்பது நமக்கு தட்சிணாமூர்த்தி சுரூபமா இருக்கக்கூடிய குரு யாருக்கு உபதேசம் பண்றார் ஆசிரிதான் போதையது ஆசிரிதான் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த குருடைய சரணத்தை ஆசிரியம் பண்ணிய சிஷியர்களுக்கு தத்துவமதி மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றாரு அந்த உபதேசம் பண்றவரைதான் இந்த தத்துவம் உபதேசம் பண்ணினால் அதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் சாட்சாத்கரணாது அந்த உபதேசத்தினாலேயே இவருக்கு அந்த வஸ்துஸ்வரூப சாட்சாத்கரணம் வெறும் பேச்சால எங்கேயாவது சாட்சாத்காரம் வருமானு கேட்பான் வேற சாட்சாத்கார பார்க்கணும்னு சொல்றதும் வெறும் வாய் பேச்சாலே கேட்டதும் ஒன்னாக முடியுமா அப்படின்னு லோகத்துல நிறைய பேர் கேட்கிறேன் இது சாத்தாபரோகம் உண்டா இல்லையான்னு தெரிய பொதுவா மற்ற விஷயங்கள்ல எல்லாம் பேச்சினால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேரடியா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத நாம மறுக்கவே இல்லை எனக்கு வயத்த வலி இருக்கு வயத்த வலிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்களே அவன் சொன்னதுலேருந்து அவனுக்கு வயத்த வலிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த வயசு வழியை அனுபவிக்கிறவன் அவன் இருக்கானே அவனை போல நமக்கு அந்த அனுபவம் வராது நமக்கு பரோட்சமா தான் தெரியும் அந்த வயசு வழி எப்படி இருக்கு இல்லையா ஆக சத்தத்தினால அவன் என்னதான் சத்தத்தினால சொன்னாலும் அவன் அனுபவிக்கிற மாதிரி அந்த வயசு வழியை நம்மளால அனுபவிக்கிற முடியாது சாதாரண கேட்கிறவன் இது மற்ற விஷயங்கள்ல ஆனால் ஆத்மஸ்வரூப விஷயத்துல மாத்திரம் அப்படி இல்லை நீதான் அந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணா நான் தான் அந்த பிரம்மஸ்வரூபம் சாட்சாத்காரம். இதுதான் ஆத்மஸ்வரூபத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். நாம எதை சொல்றோமோ அதை பத்தி ஒரு விசேஷத்தை சொல்லி கொடுக்கும் போது நான் தான் அவகும் நான் தான் அது அப்படின்னு தெரியும். எங்களுடைய புள்ளதான் அவன், ஆனா அது தெரியாம வளர்ந்தான் இல்லையா. ராசேயன்னு நினைச்சிட்டு இருந்தான், ராசையுடைய பிள்ளை அப்படின்னு. அப்ப எப்போ நீ ராசேயம் இல்லை நீ குருதியுடைய முத்த மகன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தானோ உடனே நான் குருதி மகன் அவன் தெரிஞ்சிருக்கேன். பரோட்சம் இல்லை, இது பிரதிஷ்டம் தான். ஜெகமத்தை பத்தியும் ஒரு சொல்லுவாங்க. 10 பேர் கிளம்பினான், நதியை தாண்டி போறேன் அப்படின்னு. நதியில வெள்ளம் நீந்தி போக முடியாது. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எண்ணி பார்த்தான், 9 பேர் தான் வரான். 10 பேரும் எண்ணி பார்த்தாச்சு, 9 தான் கணக்குல வருது. 10 பேர் எண்ணினாலும் 9 தான் கணக்குல வருது. ஏன்னா தன்னை விட்டுட்டு வர்றான்.
யாரு போனாங்கிறது தெரியல. இப்படி இருக்கிறது இவாறு உலகமா இருக்கு. எங்கேயோ போயிட்டாரு, உலகம் போயிட்டானே கேட்கன் மத்தியில அவங்க மொத்தம் 11,000 மனுஷன் அங்கிருந்து வரான். வந்து என்ன சமாச்சாரம்னு பேசும்போது 10 பேர் நதியை கடந்து வந்தோம், அந்த கணிசை ஞாபகம் இருக்கு, ஆனா எண்ணி பார்த்தா 10 வரமாட்டேங்கிறது, ஒண்ணு குறையிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு எதிர்த்தா கூட என்ன, நான் வந்து உனக்கு 10,000 கொண்டு கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணா, 1 2 3 9 வச்சா என்னன்னா 9 பேரை எண்ணிட்டான். இப்ப 10,000 ஜகன சொமசி அப்படின்ட்டான். எண்ணினியே நீதான் 10,000 அப்படின்னு. இப்ப என்னாச்சு, எண்ணிக்கு நான் தான் 10,000 என்னை விட்டுட்டு வெளியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இது சப்தத்தினாலே தெரிஞ்சுது. சப்தத்தினாலே தெரிஞ்சதுன்னா பரோட்சமாவா தெரிஞ்சது? பரோட்சமாக தெரிஞ்சிருந்தால் பரோட்சமாக தெரிஞ்சது, நான் ஒரு பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு பாக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அழகா தெரிஞ்சு விட்டான்னு நினைச்சா பாத்துருவோம், நேர போய் பாத்துட்டு வருவோமேனு ஒரு ஆசை வருவேன். அப்படி ஒரு ஆசை வருதாங்க, நீதான் பார்க்காதவன்னு சொல்லிருக்கோம், அப்படியா ஒரு தடவை பாத்துக்கிறேன் அப்படின்னு வருவோம். தன்னை பத்தி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய தியானம் சாட்சாத்காரமாகவே ஏற்படுறது. இது ஒரு நியதி. அப்படி சாட்சாத்காரம் வரலன்னு வச்சுங்களே, அது நம்மளுடைய தோஷம், அது வரத்துக்கு முடியல, ஏதோ தோஷம் பிரதிபந்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. அப்ப அந்த விதத்துல தத் சுமதி அப்படின்னு உபதேசம் பண்ணினால் அதுல இருந்து உனக்கு வர வேண்டியது சாட்சாத்காரம். அந்த சாட்சாத்காரம் வந்தால் அதனுடைய பலன் என்னன்னா, புனராவர்த்தி பவான சம்சாரத்துக்கு ஒரு பேர். அம்போத்திய சமுத்திரம், சம்சார சமுத்திரம். சம்சார சமுத்திரம் கடல்ல இருக்கா சொல்றது சொன்னா ஆதி அங்கம் தெரியல. எப்ப ஆரம்பிச்சது, எது பொதுச்சமா எது கடைசிச்சமான்னு ஒண்ணுமே தெரியல. ஆதி அங்கம் தெரியாததுனால இதை பெரிய சமுத்திரமா சொல்றது. இந்த சமுத்திரத்துல போயிட்டு முடிஞ்சு எழுந்திருக்கு வந்துட்டே இருக்கேன். புனரது ஜோனம் புனரது மரணம்னு இந்த சாட்சாத்காரம் வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த பவாம்போதி சம்சார சமுத்திரத்திலே புனர் ஆவருத்தி கிடையாது, மறுபடியும் கேட்க வேண்டாம். இதான் எழுதுவது. அது ஒரு ஒன்று கொண்டு இப்பேற்பட்ட அந்த குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நான் நமஸ்காரம் அப்படிங்கிறது 3வது ஸ்லோகத்தினுடைய வார்த்தை. நிறைய விஷயங்கள் பாத்திரங்களை அப்பதான் உள்ள கொண்டு வந்து அதை கண்டிச்சு இதுதான் தெரியும் சொல்லி எதனாலும் பண்ணிட்டேன். 4வது ஸ்லோகத்தில் நானாசித்ரகடோதரஸ்தித மகாதீப பிரகாசாஸ்வரம் ஞானம் யஸ்யதி தத்துவாதிகரணத்வாரா பரிஸ்பந்ததே ஞானானீதி தமேவ பாந்தமனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமரிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஆத்மஸ்வரூபம் பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிராமணன் பரிஞ்சோதி பிராமணன் அது ஒரு விஷயம் கூட கிடையாது. பரிஞ்சோதி பிராமணன்னா இருப்பாங்க, வெளியில இருக்கிற வஸ்துவெல்லாம் நான் தான் பார்க்கிறேங்கிறது தெரியாது. நாம பார்க்கிறோங்கிறது நம்ம ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் பார்க்கிற வஸ்துவெல்லாம் என்ன பார்க்கறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் அந்த வஸ்துக்களை பார்க்கிறேங்கிறது தீர்மானமா சந்தேகம் இல்லாம சொல்ல முடியும். ஆனா நான் பார்க்கறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுறதுங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த இருட்டில இருந்தா என்னுடைய கண்ணால இந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்க முடியாது, ஒரு வெளிச்சம் வாங்க. ஒவ்வொரு விதமான வஸ்துவை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விதமான வெளிச்சம் போகணுங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கண்ணால பார்க்க வேண்டிய வஸ்துவை பார்க்கறதுக்கு இந்த பாக்கியமான வெளிச்சம் வேணும், தேஜஸ் பிரகாசங்கிறது வேணும். ஆனால் மூக்கால ஒரு விஷயத்தை அது கண்டத்தை அறியறதுக்கோ, காதால சத்தத்தை கேட்கறதுக்கோ, நாக்கால ருசி அறியறதுக்கோ இந்த வெளிச்சம் வேணுமா வேண்டாம். இது இல்லாமலே அந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு ஞானத்தை ஏற்படுத்தும். ஆனால் அங்கேயும் ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சம் இல்லை, வேறதுக்கான ஒரு வெளிச்சம் வேண்டும். அது இல்லாம மூன்று நாட்கள்லாம் ஒன்றும் பண்ணது இல்லை, விஷயத்தை தெரிவிக்க முடியாது. அப்படியானால் அந்த வெளிச்சம் எது அப்படின்னா
அப்படின்னு பார்க்கறது திருடாரின் இடத்துல யாத்திரிக்கிட்ட ஜனகர் கேட்கிறார், ஒவ்வொன்னா கேட்கிறார், இது போனதுக்கு அப்புறம் என்ன, இது போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு. அது இல்லாத என்ன பண்ணுறதுன்னா கடைசியில ஆத்மையும் வாசி ஜீவத்திற்கு போகுது. ஒரு அழகான நல்ல திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இந்த ஜோதிக்கு ஒரே ஒண்ணுதான் ஞான ஜோதிக்கு. ஆனா இந்த ஒரே ஜோதிக்கு எப்படி எல்லா இந்திரியங்கள் மூலமாகவும் வேலை செய்யுது. அது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஒரு பானை, அந்த பானையில ஒரு 10 ஓட்டை போட்டாச்சு, தனித்தனியா ஓட்டை. அதுக்குள்ள ஒரு பிரகாசமான வகை ஏற்றி விட்டுட்டான்னு வச்சுக்கிறேன் பானைக்குள்ள. இப்ப இந்த 10 ஓட்ட வழியாகவும் அந்த வெளிச்சம் வெளியே வரும். அதுதானே அத விருத்தாந்தமா கொடுக்கிறார். நானா சித்திர கடோதர சித மகா தீப பிரபா பாஸ்வரம். ஒவ்வொரு ஓட்டை வித்தியாசப்பட்டிருந்தால் அந்த ஓட்டையிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் நமக்கு தெரியும் போது வித்தியாசப்படும். இருந்தாலும் கூட பிரகாசத்துடைய சொரூபத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை போல பிரகாசமாக இருக்கக்கூடியது சித்வரூபமான இந்த ஆத்மஸ்வரூபம் ஞானம், யக்ய ஞானம். இது சத்துராதி கரணத்வாரா வந்ததே. கண்ணால சில விஷயங்களை இந்த ஞானம் போய் அடையிறது. வந்ததுன்னா வெளியிடலாம். கண்ணால எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவை கண் பார்க்கறது இல்லை. கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. அந்த கண் மூலமாக இந்த சக்தியாகும் வெளியில அந்த விஷயத்தை தெரிக்கிறது. சப்தம்னு எடுத்துட்டோம்னா காது வழியாக அந்த சிற்சக்தி அந்த விஷயத்தை கிரகிக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு இந்திரியங்களும் தானே தன் விஷயத்தை கிரகிக்கிறது இல்லை. இந்த சிற்சக்தியாகும் அந்த இந்திரியங்கள் மூலமாக அந்த வெளி விஷயங்களை நமக்கு கிரகிக்கிறது. அப்படி கிரகிக்கும் போது நீங்க எந்த வஸ்துவை கிரகிக்கிறீரோ உடனே நான் அந்த வஸ்துவை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தெரியுது. நீங்க தெரிஞ்சுட்டு ஆனா எனக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு சந்தேகம்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு தெரியும், அதுல சந்தேகம் வராது. வெளியில என்ன வஸ்துன்னு விஷயத்துல வேணா சந்தேகம் வருதே தவிர எனக்கு தெரியுமா தெரியாதான்னு சந்தேகம் கிடையாது. அது உடனே தெரிஞ்ச உடனே தெரியறதுன்னு தெரியுது. அது எப்படி தெரியுது, எதாவது தெரியுதுன்னா இந்த வஸ்து தானே தெரியறதுனாலதான். வெளி விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த ஞானம் பிரகாசமாக இருக்கு. இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு இன்னொரு பிரகாசம் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது தானே தெரியுதுங்கிற காரணத்தினாலே சமீப பிராந்த மௌனாது சர்வம் இதை பற்றி சொல்லுங்க. சமீப பிராந்த மௌனா வேத சமஸ்தம். இந்த ஒரு பிரகாசம் பிரகாசிக்கின்றே இருக்கிறதுனாலதான் பாக்கி வஸ்து எல்லாம் இதோடு சேர்ந்து பாதிக்கிறது. இது மாத்திரம் பிரகாசிக்காம இருந்திருந்தா எதுவுமே பிரகாசிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபமான பரமாத்மா தட்சிணாமூர்த்தி அவரைதான் இந்த குருஸ்வரூபத்தில் இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். 5வது ஸ்லோகம் ஒவ்வொரு வார்த்தை எப்படிலாம் ஏமாந்து போய் இந்த வஸ்துஸ்வரூபத்தை தெரிவிக்காம போறாங்கிறது காண்பிக்கிறது. தேகம் பிராணமீந்திரியாணி கலாம் புத்திம் விருகு ஸ்ரீபாலாங்க ஜடோபமாக மாயாசமோஹசம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது, நான் இருப்பேன் அப்படின்னு தெரியுது. ஆனா நான் எதை தெரிஞ்சுக்கிறேங்கிறதா வித்தியாசப்பட்டு சில பேர் தேகம் ஆதிக்காந்தாக தேகத்தை போய் நாம் அப்படின்னு அப்படிதான் நிறைய பேர். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியுது, எல்லாருக்கும் பழுத்துல தெரியுது. அதனால அதுதான் நாம் அப்படின்னு சொல்றதுதான் முதல் நிலை. சில பேர் என்ன சொல்வா, தேகம் நான் இல்லை, தேகத்துக்குள்ள பிராணம் இருக்கு உயிர்னு சொல்றோம், அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் அதோட ஜாஸ்தி விசாரணை இருக்கேன். அதனால தேகம் பிராணமதி பிராணத்தை நான் சொல்லிடுவான். வேற சில பேருக்கு கேட்டா இந்திரியங்கள்லாம் இருக்கே, அந்த இந்திரியங்களை ஆத்மான்னு சொல்லுவான். நான் ஆத்மான்னு வச்சுக்கோம், ஆத்மான்னு சொல்லுவான். சில பேர் இந்த சஞ்சலமா இருக்கக்கூடிய புத்தி இருக்கு, ஒரு நிலை
அதோட இல்லை, இதுதான் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்க. பௌத்தாட்ட கேட்கும் போது அவங்களை சூன்யவாதின்னு ஒருத்தவருக்கா சூன்யம் தான் ஆத்மான்னு வருவாங்க. சூன்யம் தான் ஆத்மானா ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னு தெரியும். சூன்யம் தான் ஆத்மானா என்ன ஒண்ணு இல்லை, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு ஆயிடும். இது யாரு சொல்றா? இத்தனை வார்த்தைகளும் புத்தகம் இருக்கு. புத்தகத்துல இந்த விஷயங்கள்லாம் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்றா, பாவம் ஸ்ரீபாலாந்த ஜடோபமாக படிப்படியில் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது உதாரணமாக இதை சொல்றோம். பால அந்த ஜட உபமாக இல்ல குழந்தை படிக்கலை ஞானம் இல்லாத போது அது என்ன பண்ணுவோம்? சரீரத்தை தான் நான் நீங்க குழந்தைகள் கிட்ட கேட்டு பாருங்க, நீ யாரு அப்படின்னா நான் தான் அப்படின்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைகளே இப்படிதான் சொல்றோம். இது என்ன அதுகளுக்கு நம்ம மேல ஒரு அபகாரம் கொண்டு எதுக்காக இருக்கிறது யாருன்னு கேட்கிறான் பாரு அப்படின்னு. இவ்வளவு குழந்தை தெரியுது, நமக்கே தெரிஞ்சிருக்கு, இவருக்கு தெரியல பாரு அப்படின்னு. ஆக சரீரத்தை தான் தாங்க நினைச்சிருக்கான், சரீரத்துக்குள்ள தாங்க சில பேர் நினைக்கிறான். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு அவளுடைய பதில பார்க்கும் போது தெரியும். ஸ்ரீ பாலான்னு ஜரோக்குமாக அதை போலதான் இந்த விசாரத்தெல்லாம் ஆத்மாவை பற்றி ஒவ்வொரு சொல்லி வந்துருக்கா. சார்வாசனம் ஆரம்பிக்கலாம். சார்வாசனம் ரொம்ப விசாரம் பண்ணி கட்சியா தேவன் தான் ஆத்மா, அதை தவிர்த்து ஆத்மா ஒண்ணு கிடையாது அப்படின்னு விசாரம் நினைச்சோம். அதை கண்டித்து மேல மேல கொள்கை இந்த பிராந்தா இருக்காலே இவாள் நிஜமா பிராந்தாக. பிராந்தாகனா அறியாமை பிராந்தி உள்ளவர்கள், தவறாக புரிந்து கொண்டவர்கள். ஆனால் அவ தான் புரிஞ்சதை தவறாக புரிஞ்சதுங்கிற எண்ணம் போக கொண்டவர்கள் அல்ல. அவ எல்லாருமே தான் புரிஞ்சதுதான் சரியான தியானம் அப்படின்னு தத்துவ தியானம் இதுதான் உபதேசம் பண்றோம். அதனாலதான் கிருஷ்ணன் அதிகமா. ஆனா அதனால அவகிட்ட போய் மாட்டிட்டோம்னா நமக்கு நிச்சயமா விரிவு கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? நான் தீர்வு சொன்னா அதுக்கு காரணம் மாயா அதிசயாதன். இந்த மாயை அதிசய போக்கக்கூடிய ஒருத்தரை தான் நாம சரணாகதி பண்ணியாங்க. யாரு? மாயா சக்தி விலாச கல்வித மகா அத்தியா மோக சம்பாவினே. இந்த மாயா சக்தியாலதான் இவன் இப்படி ஏமாந்து போய் பெரிய ஒரு யாமோகத்துல இருந்திருக்காலே. இந்த யாமோகத்தை சம்ஹாரம் பண்றதுக்கு இந்த குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தியால தான் இருக்கும். அதனால அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இது 5வது.